நூற்றாண்டு விழாக்குழுவினுடைய துணைத் தலைவர் திரு சேமா வேலுச்சாமி அவர்களை அன்போடு தொடக்க உரை நிகழ்த்த அன்போடு அழைத்து மகிழ்கின்றோம். பெருமைக்குரிய சூலூர் மண்ணுக்கு பெருமை சேர்க்கின்ற அளவுக்கு சூலூர் அரசு மேல்நிலைப்பள்ளியுடைய ஆண்கள் மேல்நிலைப்பள்ளியுடைய நூற்றாண்டு விழாவுடைய இணைய துவக்க விழா நிகழ்ச்சிகளை தலைமை பொறுப்பேற்றுகின்ற இந்த மண்ணின் மைந்தர், இந்த மண்ணுக்கு பெருமை சேர்க்கின்ற அளவிற்கு கலைகளிலே தன்னை அர்ப்பணித்து கொண்டிருக்கின்ற கலையுடன் இருந்தாலும் கூட தான் பிறந்த மண்ணில் தான் படித்த பள்ளியில் முன்னாள் மாணவர் சங்கத்தினுடைய தலைவராகவும் இருந்து பொறுப்பேற்று 12 காலமாக முன்னாள் மாணவர் சங்கத்தின் சார்பாக பல்வேறு விருதுகளை கொடுத்து ஆண்டொன்றுக்கு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பெருமைக்குரிய இந்த விழாவுடைய தலைவர்களே, அன்புக்குரிய நிகழ்ச்சியிலே வரவேற்புரை நல்கி சென்றிருக்கின்ற திரு ஒருங்கிணைப்பாளர் திரு எம் நடராஜன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கெல்லாம் சிறப்பிக்க வருகின்ற பெருமைக்குரிய திரைகளிலே தனக்கு ஒரு சாபத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்ற நடிகர் கார்த்தி அவர்களே, அன்புக்குரிய நிகழ்ச்சியிலே கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற நூற்றாண்டு விழா செயலாளர் மன்னவன் அவர்களே, அன்பு தம்பி தளபதி முருகேசன் அவர்களே, முன்னாள் ஐஜி பாரி அவர்களே, அன்புக்குரிய இந்த பேராட்சியின் தலைவர் சகோதரி தேவி மன்னவன் அவர்களே, அன்புக்குரிய முதன்மை கல்வி அவர்களே, தலைமை ஆசிரியர்களே, அன்புக்குரிய முன்னாள் ஆசிரியர் பெருமக்களே, மாணவ செல்வங்களே, பத்திரிகை தொலைக்காட்சி நிறுவனங்களே, அத்தனை பேருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சி வரலாற்று சிறப்புமிக்க இந்த சூலூர் மண் என்பது ஒன்று கூடி ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்டு அரசியலுக்கு அப்பாற்பட்டு பொது நிகழ்ச்சிகளை இந்த ஊருக்கும் இந்த மக்களுக்கும் வருங்கால சந்ததிக்கும் என்ன செய்ய வேண்டும் என்று கூடிய சிந்திக்கக்கூடிய சிந்தனையோடு வழிநடத்தக்கூடிய ஒரு பெருமைக்குரிய சூலூர் நகரம். இந்த சூலூர் மேல்நிலைப்பள்ளி பல்வேறு தரப்பட்ட நிறுவன தலைவர்கள் மட்டுமல்ல, சகாப்தத்தை இன்று நிரூபித்துக் கொண்டிருக்கின்ற மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய மதிப்புக்குரிய நடிகர் சிவகுமார் அவர்கள் பள்ளியில் இவ்வளவு பெரிய தன்னுடைய புதல்கள் கார்த்தி, சூர்யா போன்றவர்களெல்லாம் நடிப்பிலே இன்று முதன்மையாக இருந்து தானும் இதுவரை இன்று நடிப்புக்கு தனக்கென்று ஒரு சகாப்தை உருவாக்கின்ற அவர் தான் படித்த பள்ளிக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று ஆண்டொன்றுக்கு வந்து இந்த பள்ளியை புனரமைக்க வேண்டும், வருங்கால குழந்தைகளை ஊக்குவிக்க வேண்டும் என்பதற்காக இன்று வருகின்ற பொழுது இங்கே இருக்கின்ற மாணவ செல்வங்கள் எல்லாம் ஆசிரியர்களாக எங்களுக்கெல்லாம் இருக்கிறார்கள். அதே போன்று மாணவர்கள் இருக்கின்றார்கள். இந்த நூற்றாண்டு விழாவை கொண்டாடுகின்ற பொழுது, இந்த நூற்றாண்டு விழா கொண்டாடுகின்ற நேரத்திலே இந்த பள்ளியில் எந்த பள்ளியும் சூழல் இல்லை, ஒரே பள்ளி தான் இருந்தது 100 ஆண்டுகளுக்கு முன்னர். இந்த பள்ளி இன்று 3 முதல்வருக்கு செயலராக இருந்த SR கற்பனை பெற்ற ஊர் இந்த ஊர். அது மாதிரி நடிகரிடத்திலே இன்று சிவகுமாராக இருந்த அன்புக்குரிய சிவகுமாரை பெற்று இந்த பள்ளி இன்று வளர்ந்து கொண்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல, பல்வேறு துறையிலே முதன்மையாக இருந்தவர்கள், என்னோடு படிந்த மணிவண்ணன் அவர்கள் திரையுலகிலே இருந்தவர். இதுபோன்று இருந்த ஒரு பள்ளி தான் இந்த பெருமைக்குரிய பள்ளி. இந்த பள்ளியிலே நான் 71 இந்த பள்ளியில் இறுதிப்படி படித்ததுக்கு பின்னர் பொது வாழ்விலே அர்ப்பணித்து கொண்டு இந்த ஊராட்சி ஒன்றியத்தினுடைய தலைவராக 86-91 இருந்தது மட்டுமல்ல, ஒன்று விட்ட திருப்பூர் கோவை மாவட்டத்தினுடைய தலைவராக இருந்தேன். பொது வாழ்விலே என்னை அர்ப்பணித்து கொண்டு 2001-2011 இதே தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினராக அமைச்சராக இருந்தேன், மேயராக இருந்தேன். பள்ளியில் படிக்கும் பொழுது கல்வியிலே திருப்பூரில் பிசி படித்து பட்டப்படிப்பு அரசு கல்லூரியில் படித்து அதுக்கு பின்னர் சட்டக்கல்லூரியும் அரசில் படித்து இப்பொழுது
எம்ஏ படித்து 6 மாதத்துக்கு முன்னர் அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே கவர்னர்கள் தலைமையிலே டாக்டர் பட்டம் நொய்யல் நதியில் இருக்கக்கூடிய சுற்றுச்சூழலை தடுப்பதற்காக பெற்றேன் என்பதை பெருமையோடு சொல்ல கடன்படுகின்றேன். இது எதற்கு சொல்கிறேன் என்று சொன்னால், இப்படிப்பட்ட பள்ளி இந்த பள்ளியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பொன்முடி, அதே போன்று முன்னாள் தலைவர்கள் சூரா தங்கவேலு, அன்புக்குரிய தம்பி என்னுடைய பள்ளி தோழர் தங்கராஜு, அன்புக்குரிய தேவி உட்பட எத்தனை பேர் இருந்தாலும் கூட அரசியலுக்கு அப்பாற்பட்டு, சாதி சமயத்துக்கு அப்பாற்பட்டு பொது வாழ்வில் இந்த ஊருக்கு என்ன செய்ய வேண்டும் என்ற உணர்வோடு பாடுபடக்கூடிய ஒரு நல்ல எண்ணம் கொண்ட பெரியவர்களும், அதே போன்று இப்போ இருக்கின்ற தலைமையும் வருங்கால சந்ததிக்கும் உருவாக்கக்கூடிய ஒரு நல்ல ஊர் மட்டுமல்ல, பொங்கல் திருவிழா என்று சொன்னால் அங்கு ஊர் கூடி 3 நாட்கள் நடக்கக்கூடிய ஒரு பொன்னான ஊர் இந்த சூலூர் கிராமம். அப்படிப்பட்ட இந்த ஊரில் இந்த மேல்நிலைப்பள்ளி நூற்றாண்டிலே பல்வேறு சாதனை படைக்க வேண்டும். அதற்கு முதன்மையாக இத்தனை பேர் அன்புக்குரிய சிவகுமார் அவர்கள் இன்று இந்த வயதிலும் கூட நடிப்பில் மட்டுமல்ல, இன்று தனக்கென்று ஆன்மீகத்திலும் சரி, அதே போன்று இலக்கியத்திலும் சரி, இன்று பாரத ரத்னா பெறுகின்ற அளவுக்கு இவர் நம் மண்ணுக்கு பெருமை சேர்க்கின்ற அளவுக்கு இவர் சிவகுமார் அவர்கள் நடந்து வெளியேறி விளையாட்டி கொண்டிருக்கிறார்கள். அவருடைய தலைமையிலே இருக்கின்ற மாணவ செல்வங்கள் வருகின்றவர்களெல்லாம் அடுத்த நூற்றாண்டு விழா கொண்டாடுகின்ற பொழுது தன்னால் இயன்ற அளவுக்கு எவ்வளவு இருந்தாலும் சரி உழைப்பால், அதே போன்று உதவியால், இங்கே இந்த பள்ளிக்கூடத்தில் நாம் பயின்ற மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்வது போல இந்த குருவாக நம்மை உருவாக்கிய இந்த பள்ளிக்கு ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் என்ற உணர்வோடு இந்த நாள் துவக்க நாளாக இருக்க வேண்டும் என்று அன்போடு வேண்டிக் கொண்டு இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட அத்தனை பேருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைகின்றேன். நன்றி, வணக்கம். நூற்றாண்டு விழாக்குழு துணைத் தலைவர் திரு சேமா வேலுச்சாமி